ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த கல்யாண வீட்டில் அந்த பீன்ஸ் கேரட் பொரியல் வைப்பாங்கல்ல, அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இது ரொம்ப சிம்பிளுங்க. இதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பீன்ஸ் கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாசிப்பருப்பை வந்து அந்த காய் நறுக்கும் போதே ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் கடுகு, அரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா எடுத்திருக்கேன். அரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. சாம்பாருக்கெல்லாம் போடுவோம்ல, இந்த சாம்பார் தூள் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் போடுவோம்ல, அதையும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்து நம்ம பொரியல் தாளிக்கிற மாதிரியே தாங்க தாளிக்கணும். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் கரெக்டாக இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போடுவோம்ல, அதே மாதிரி தாங்க ஆஸ் யூஷுவல் நம்ம பொரியல் தாளிக்கிற மாதிரியே தான் எல்லாமே. ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டேன். ஸோ இப்போ எல்லாமே போட்டதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் என்னங்க பீன்ஸ் கேரட் எல்லாம் போடுவோம்ல, அதே தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா லைட்டாக சவக்கும் போதே, ரொம்ப சவக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சவக்கும் போதே பீன்ஸ் கேரட்டையும் போட்டுருங்க. இல்லைன்னா ரொம்ப கருகருன்னு ஆகிடும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பீன்ஸ் கேரட்டையும் போட்டுக்கோங்க. பீன்ஸ் கேரட்டை போட்டதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிருந்த அளவுக்கு தகுந்த மாதிரி கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கையளவு இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் தான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அரை டேபிள் ஸ்பூன் தான் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி இந்த கரம் மசாலா கொஞ்சம் அதிகமாக படுத்திக்கோங்க, இல்லைன்னா சாம்பார் தூள் அதிகப்படுத்திக்கோங்க. அதில் தாங்க வித்தியாசம். ஸோ நான் எடுத்திருக்க இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த அளவு கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற வச்சுருந்த பாசிப்பருப்பையும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி இதில் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ சொன்ன மாதிரியே காய் நறுக்கும் போதே பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் தாங்க ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் உப்பு நான் அதில் காமிக்க மறந்துட்டேன். உப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பிங்க் சால்ட் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. அதுவே வெந்துடும். அந்த கேரட் பீன்ஸில் இருக்கிற தண்ணியிலே அது வெந்துருங்க. அப்பப்போ எடுத்து கலரி பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு நான் மூடி வச்சுக்கிறேங்க. இது மூடி வச்சு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்துக்குள்ளே நல்லாவே வெந்துருங்க. ஸோ 5லேருந்து 6 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சுங்க. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் இதை நல்லா பார்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம தேங்காய் துருவல் போட்டு ரெடி பண்ணிட்டீங்கன்னா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே கரெக்டாக இருந்தது. இப்போ நான் சொன்ன அளவுக்கு பார்த்திங்கன்னா இது கரெக்டாக இருந்துச்சு. தேங்காய் துருவல் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு என் பொரியலுக்கெல்லாம் போகிற அளவு தெரியும் இல்லைங்களா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இல்லை 2 டேபிள் ஸ்பூனை விட உங்களுக்கு நிறையா வேண்டாம்னா அதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ நான் எடுத்து வச்சுருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இருக்கும். அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணேன். செம்ம சூப்பராக கல்யாண வீட்டில் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.